இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்களே, யார் செஞ்சாங்கன்னு தெரியலையே. கடவுளே, இது என்ன சோதனை? ஐயோ, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். மித்ரா, ஆதிக்கு என்னாச்சு? இப்போ நீங்க பாக்குறது ஆதியே இல்லனா வாசு. ஏய், என்ன சொல்ற? ஆமாண்ணா, அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல நடந்ததா நான் சொன்ன விஷயத்த நீங்க நம்பலல. அததான் இப்ப நீங்க நேர்லயே பாக்குறீங்க. இப்படிதான் வாசுவோட பாசம் ஆதிக்குள்ள வந்து குழந்தைக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு இப்ப காப்பாத்தி இருக்கு. இதுதான் நான் அன்னைக்கு தமிழை கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணல, அந்த ஆளுங்களுக்கும் நடந்துச்சு. பாரதியோட குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த வாசுவா ஆதி மாறி வந்து காப்பாத்துறாரு. குழந்தைய தூக்கிக்கிட்டு வா. யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. படுபாவிங்க, விளையாடிட்டு இருந்த குழந்தைய இப்படி பண்ணிட்டானுங்களே. அவனுங்க நல்லாவே இருக்க மாட்டானுங்க. இது யார் பார்த்த வேலையா இருக்கும்னு தெரியலையே. இத பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிற வேலைய நான் பாத்துக்கிறேன். பாரதி, நீ குழந்தைய தூக்கிட்டு போ. இதை யாரு பண்ணிருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். பாரதி, உனக்கு என்ன சொல்லி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. ஆனா இனிமே உன் வாழ்க்கையில எதுவும் தப்பா நடக்காதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அதை நான் மனசார நம்புறேன். பாரதி, ஆதி, வாசு, அழாத பாரதி, அழாத. உன் கண்ணத்தோட போதும் பாரதி. நீ இவ்வளவு நாள் அழுத வரைக்கும் போதும். இனிமே நீ அழக்கூடாது. நீ நல்லா வாழணும் பாரதி. பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஆகாத. எதுக்காக இப்படி கலங்கி நிக்கிற? வேண்டாம் பாரதி. இந்த நிமிஷத்துல இருந்து நீ எதுக்காகவும் பயப்படவும் கூடாது. இப்படி கலங்கி போய் நிக்கவும் கூடாது. நான் உன் நிழலா எப்பவும் உன்னை சுத்தி வந்துகிட்டே தான் இருப்பேன். ஆதியும் நானும்
வேற வேற கிடையாது. வாசுவும் நான் தான், ஆதியும் நான் தான். நாங்க 2 பேரும் ஒரு இதயத்துக்குள்ள ஒன்னாகி துடிச்சிட்டு இருக்கோம் பாரதி. நீ ஆதியோட சேர்ந்து வாழணுங்கிறதா விதி. வாசு சொன்னதை கேட்டீங்கல்ல? சாமி மாதிரி வாசுவே உங்களுக்கு துணையா இருக்கிறப்போ நீங்க எதுக்காக இப்படி பொறுமையா இருக்கிறீங்கன்னு புரியல. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு ஆதி வேணுங்கிறதுல தெளிவா இருக்கணும் பாரதி. அப்பதான் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை அமையும். மித்ரா மாதிரி ஒரு கேரக்டர் ஆதி கூட வாழணும்னு நினைக்கிறப்போ ஆதி கூட வாழ்ந்த நீங்க விட்டு கொடுக்க தயாரா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரியல. உங்க 2 பேருக்கும் பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் என்னால ஒரு நிமிஷம் கூட அதை கேட்டுட்டு சும்மா இருக்க முடியல. அதனாலதான் உங்க வாயால ஆதிதான் உங்க புருஷன்னு சொல்றதுக்காக நான் சூர்யாவை அனுப்பி வச்சேன். நான் நினைச்சதும் நடந்துருச்சு. ஆனா இனிமே நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கைய ஆதியோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆமா பாரதி, இதுக்கு மேல நீ யோசிச்சு பயந்துட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. பழகின பழக்கத்துக்காக சரவணன் தம்பி உனக்காகவும் ஆதிக்காகவும் இவ்வளவு பண்றப்போ நீ ஆதியோட வாழ்ந்திருக்க. அந்த வாழ்க்கைக்காக நீ எவ்வளவு வேணாலும் போராடலாம். அதுல எந்த தப்பும் இல்ல பாரதி. ஆமா பாரதி, இனி உங்க வாழ்க்கை நீங்க எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. அது நல்லதா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல்லாம் எனக்கு புரியுதுங்க. ஆதித்யா என் வயித்துல இருந்தான். தமிழ் என்ன நம்பி இந்த உலகத்துக்கு வந்தவ. அவங்களுக்காக நான் வாழ ஆரம்பிச்சேன். எதிர்பாராம ஆதி மறுபடியும் என் வாழ்க்கையில வந்தாரு. அதுக்கப்புறம் எத்தனையோ தடவை ஆதியை விட்டுட்டு கண்காணாத இடத்துக்கு போகணும்னு நினைச்சேன். என்னால அது முடியல. ஆதி சந்தோஷமா இருந்தா போதும்னு நினைச்சேன். அப்பதான் மித்ராவை பத்தின பல விஷயங்கள் எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஆதிக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு முடிவு பண்ணி இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நாங்க சேர்ந்து வாழணும்னு நீங்க எடுத்த முயற்சிய இனி எங்க வாழ்க்கைய நாங்க வாழ்றதுக்கு கண்டிப்பா எடுப்பேன். அதுக்கான நேரமும் வரும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். அந்த நேரம் வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது பாரதி. எது எப்படி இருந்தாலும் ஆதிக்கு உங்களை பத்தின உண்மை தெரிஞ்சாகணும். நான் ஆதி கிட்ட சொல்லத்தான் போறேன். இது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஏதாவது காரணம் சொல்லி தள்ளி போட பாப்பீங்க. நான் இதை உங்ககிட்ட சொல்ல போறதே இல்ல. டைரக்டா ஆதிக்கிட்டே பேச போறேன்.